Taste the Daily. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்குகளை பதிவு செய்கின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 29.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். வரிசையில் நின்று 71,044 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சொந்த ஊரான அன்னியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார். பனையபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பாமக வேட்பாளர் அன்புமணி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 2 வாக்குச்சாவடிகளில் 3 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு. சுமார் அரை மணி நேரத்திற்குள்ளாக கோளாறு சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெறுகிறது. ஆஸ்திரிய பிரதமர் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை. எரிசக்தி, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க திட்டம். மோடியை கட்டித் தழுவியும் செல்ஃபி எடுத்தும் அன்பை வெளிப்படுத்திய ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெகமர். தன்னை வரவேற்ற ஆஸ்திரிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவு. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வீரராகவராவ் தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் செங்கல்பட்டைச் சேர்ந்த தோஷிதா லட்சுமி என்ற மாணவி முதலிடம். பொறியியல் தரவரிசை பட்டியலில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நிலஞ்சனா 2ஆம் இடம். பொறியியல் தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்களில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராவணி என்ற மாணவி முதலிடம். பொறியியல் படிப்பிற்கான தரவரிசையில் 65 மாணவ மாணவிகள் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார் அண்ணாமலை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதற்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு. 60 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட RS பாரதி தன்னை பற்றி அவதூறாக பேசியது தனக்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியதாக அண்ணாமலை பேட்டி. RS பாரதியை கண்டிப்பாக சிறைக்கு அனுப்புவோம் எனவும் கருத்து. RS பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. இதே சின்ன பையன் RS பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்க. கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரித்தால்தான் டாஸ்மாக் மதுபான ஊழல் வெளிவரும் என அண்ணாமலை கருத்து. தவறு செய்யவில்லை என்றால் சிபிஐக்கான முன்னனுமதி ரத்து ஆணையை வாபஸ் தர தமிழக அரசு தயாரா எனவும் கேள்வி. முதலமைச்சர் மடியில கனம் இருக்கிறதுனாலதான் இந்த சிபிஐ கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அதையே வித்ட்ரா பண்ணிருக்காங்க. முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தா அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும். பசுந்தோல் போர்த்திய புலியாக செல்வ பெருந்தகை இருப்பதால் உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அண்ணாமலை விளக்கம். செல்வ பெருந்தகை வழக்கு தொடுத்தால் நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் எனவும் பேட்டி. ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும். அங்க செல்வ பெருந்தகை அவர்களை கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு பசுந்தோல் போத்திய புலியாக நான் காந்தி வழியில வந்தேன், நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம். ரவுடிகள் பட்டியலில் தமது பெயர் இருப்பதாக கூறிய அண்ணாமலை தலித்தான தன்னை அவதூறாக பேசிவிட்டதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மன்னிப்பு கேட்காவிட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் புகார் அளித்து கைது செய்ய வைப்போம் எனவும் எச்சரிக்கை. செல்வ பெருந்தகை மீது 1 கொலை 3 கொலை மிரட்டல் உள்ளிட்ட 7 வழக்குகள் இருந்ததாக கூறி பட்டியல் வெளியிட்ட அண்ணாமலை குண்டாஸ் வழக்கில் செல்வ பெருந்தகை கைது செய்யப்பட்டிருந்ததை இல்லை என்கிறாரா என்றும் கேள்வி. தமக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் அரசு தரப்பினரை திரும்ப பெற்றுக் கொண்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவை படித்தால் அண்ணாமலைக்கு அது தெரியும் என செல்வ பெருந்தகை பதில். வாணியம்பாடி அருகே மர்ம விலங்கு கடித்து 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த நிலையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டமா என மக்கள் அச்சம். விலங்கின் கால் தடத்தை வைத்து சிறுத்தையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் வனத்துறை ஆய்வு.
சென்னை தியாகராய நகரில் 43 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைப்பு. சொத்து வரி பாக்கி வைத்துள்ள வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை. கூபா அமெரிக்க கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி. கனடாவிற்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. Taste the Daily.